உங்களுக்கு யார் கொடுக்குற தைரியத்துல இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியலையே. நீ எல்லாம் வந்து அதை பொண்ணுன்ட்டு அதுக்கு சப்ப கட்டிட்டு வர. நீ அண்ணன் தம்பியோட பிறந்தவன் தானே, அக்கா தங்கச்சியோட பிறந்தவன் தானே. இந்த மாதிரி ஒரு தமிழ்நாடு சிஎம் இந்த மாதிரி பேசிட்டு இருக்குது அந்த பொம்பளை. அதை கண்டிஷன் பண்ணி ஏன் இப்படி பேசுற, எதுக்கு இப்படி பேசுற, மக்கள் பிரதிநிதினா அதுக்கு அட்வைஸ் பண்ணாம. தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பாக்கிறதுக்கு முன்னாடி இந்த தம்பி பேசுறத கொஞ்சம் போய் பார்த்துட்டு வந்துருங்க ஒரு வேலையை, அப்புறமா நம்ம வீடியோக்குள்ள போலாம். உள்ளவங்க நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க, மேலாங்கிறவங்க நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாகவும் தமிழ்நாட்டுல மக்களுக்கு நடக்கக்கூடிய அநியாயங்களை எடுத்து பேசிட்டு இருக்காங்க. வீடியோ பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த அம்மா வந்து ஏதோ வந்து சமூகத்துல வந்து பெண்களுக்கு நடக்கிற அவலத்தை வந்து அவங்க வந்து கேள்வி கேட்டதாகவும், இந்த ஆட்சி நடக்கிற அநியாயத்தை வந்து தட்டி கேட்டதுனால இந்த அம்மாவை வந்து மார்பிங் பண்ணி போட்டாங்களாம். வந்து அசிங்கசிங்கமா வந்து ஒரு 4 பெண்கள் வந்து இவங்களை வந்து டார்கெட் பண்ணி அசிங்கசிங்கமா திட்டுறாங்களாம். வந்து இந்த அம்மா வந்து எதுக்கோ குரல் கொடுத்தாங்களாம். இந்த அம்மா வந்து எது குரல் கொடுத்தாங்கன்னா, நாம் தமிழர் கட்சி வந்து அன்னைக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு முன்னாடி வந்து அவர் கட்சி சார்பா இவங்க வந்து வாக்கு கேட்டாங்க. மாற்றம்னு சொல்லிட்டே இருந்தா பத்தாது, மாற்றத்தை நம்ம தான் கொண்டு வரணும், நம்ம அண்ணன் சீமானுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா பேசிச்சு. அப்பதான் இந்த அம்மா டீசெண்டா பேசுனதை நான் பார்த்தேன். கடைசியா போட்டாதானே மாற்றம் வரும். சோ அதே மாதிரி விஜய் அவர் நிக்கிற திருச்சி கிழக்குலையும் அவர் ஜெயிக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு கேவலமான வார்த்தை. யார கேக்குறாங்க, யார பேசுறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒருவர்களை திங்கலையா, விஜயோட பிரியதான் அள்ளி தின்னுட்டு இருக்கியா? ஏன் நான் பொட்டு மாமா பொட்ட மாமா எப்படி வேணா கூப்பிடுவேன். யாரையும் இல்ல, நம்ம முதல்வர் சிஎம் அவர்கள் விஜய் அவர்களை அவ்வளவு ஒரு கேவலமான வார்த்தை. இந்த சாட்டை துரைமுருகன் ஆகட்டும், சீமான் ஆகட்டும், இவங்க கூட்டத்தை சேர்ந்தவங்களுக்கு ஒரு நாகரிகமே இல்லை. அவ்வளவு ஒரு கேவலமான ஒரு வார்த்தை. ஒரு பெண்ணா எதை பேசக்கூடாதோ அத்தனையும் பேசுது இந்த பொம்பளை. மக்களே, தளபதி விஜயோட வப்பாட்டிய பாக்குறீங்களா? இதோ இவதான். அது மட்டும் இல்ல, இத வந்து தட்டி கேட்டா தாவிகா பெண்களை வந்து கேவலமா பேசுறது, உனக்கு அவருக்கு வப்பாட்டியான்னு கேக்குறது, வந்து புது வப்பாட்டி, எத்தனை வப்பாட்டி, இது எல்லாம் என்ன பேச்சு நான் கேக்குறேன். முதல்வர் வந்து பொட்டு மாமாங்கிறது பொட்ட மாமாங்கிறது, இவங்க நீங்க என்ன வேணாலும் பேசுவீங்க, உங்களுக்கு தான் வாய் இருக்குன்னு நீங்க என்ன வேணாலும் சப்பக்கட்டு கட்டுவீங்க. வந்து இதெல்லாம் தட்டி கேட்டா அவருக்கு ஏன் இப்படி பேசுவீங்கன்னு கேட்டா உடனே அவங்களையும் சேர்த்து வப்பாட்டின்னு பேசுவோம், உங்க நான் பார்த்துட்டு சும்மா இருக்கணும் அப்படித்தானே. என்னப்பா பேச்சு பேசுற? அந்த பொண்ணுன்னு சொல்றியே, அந்த பொண்ணு என்ன பேசுன்னு உனக்கு தெரியுமா? இன்னைக்கு அதுதான் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்குது. அந்த சமூக வலைதளத்தை அந்த பொண்ணு எப்படி பேசிட்டுன்னு அது வந்து எல்லாருமே, அதாவது பாத்தீங்கன்னா பெரியவங்க சிறியவர் வரைக்கும் கேட்டு மகிழ்றாங்களாம். அவங்க என்ன அப்படி ஒரு காதுக்கு இனிமையா பேசிருக்காங்க அந்த பொண்ணு. உள்ளவங்க நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க, மேலாங்கிறவங்க நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாகவும் தமிழ்நாட்டுல மக்களுக்கு நடக்கக்கூடிய அநியாயங்களை எடுத்து பேசிட்டு இருக்காங்க. இவங்களை எப்படியாச்சும் முடக்கணுங்கிறதுக்காக இவங்களையும் இவங்க குடும்பத்தையும் கேவலமா மார்பிங் பண்ணி ஆபாசமா பேசிக்கிட்டு கமாண்ட்ல வந்து பச்சை திட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த ஆபாச விங்க சேர்ந்தவங்க. அந்த பொண்ணு மட்டும் இல்ல, இன்னும் சில பொண்ணும் பேசுறாங்க. உங்க கட்சியை சேர்ந்தவங்களுக்கு ஒரு நாகரிகமே என்னன்னு தெரியாத போல இருக்கு. ஜெயிக்காததுக்கு முன்னாடி இந்த ஆட்டம் ஆடுறீங்களே, இந்த ஆட்டம் போடுறீங்களே, இன்னும் ஜெயிச்சு ஒரு இடம் அட்லீஸ்ட் ஒரு இடம் 2 இடம் ஜெயிச்சிட்டீங்கன்னா உன்ன ஆட்டம் போட்டிருப்பீங்க. உங்களெல்லாம் குடிக்க முடியுமா? உங்களுக்கெல்லாம் யார் கொடுக்குற தைரியத்துல இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியலையே. நீ எல்லாம் வந்து அதை பொண்ணுன்ட்டு அதுக்கு சப்ப கட்டிட்டு வர. நீ அண்ணன் தம்பியோட பிறந்தவன் தானே, அக்கா தங்கச்சியோட பிறந்தவன் தானே. இந்த மாதிரி ஒரு தமிழ்நாடு சிஎம் இந்த மாதிரி பேசிட்டு இருக்குது அந்த பொம்பளை. அதை கண்டிஷன் பண்ணி ஏன் இப்படி பேசுற, எதுக்கு இப்படி பேசுற, மக்கள் பிரதிநிதினா அதுக்கு அட்வைஸ் பண்ணாம அதுக்கு வந்து சொம்பு தூக்கிட்டு வர. எதுக்கு சொம்பு தூக்கணும் விவசாய இல்ல. உள்ளவங்க நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க, மேலாங்கிறவங்க நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாகவும் தமிழ்நாட்டுல மக்களுக்கு நடக்கக்கூடிய அநியாயங்களை எடுத்து பேசிட்டு இருக்காங்க. சிஎம் வந்து நாட்டு சிஎம் அவ்வளவு வாயில வந்து எப்படி பேசுது. அதை வந்து தட்டி கேட்டா வந்து மார்பிங் பண்ணி போட்டாங்க, அது பண்ணி போட்டாங்க. யாராவது அடங்குறீங்களா? உங்க கட்சி சேர்ந்தவங்க அடங்குறீங்களா? யாராவது கூட்டு போயிட்டு உங்களை யாராச்சும் ஒரு 10 நாளைக்கு உள்ள வச்சு என்ன உங்களுக்கு முறையான ட்ரீட்மெண்ட் கொடுத்தாதான் நீங்க அடங்குவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒவ்வொருத்தரா நீங்களாம் என்ன வவ்வால் கூட்டமா? கூட்டமா கிளம்பி வரீங்க. ஏன் இப்படி கூட்டமா கிளம்பி வரீங்க புரியலையே எங்களுக்கு பேச தெரியாம தான் நாங்க இருக்கிறோமா? உங்களை தாண்டி நாங்க பேசுவோம். சோசியல் மீடியால சபை நாகரிகன்னு ஒண்ணு இருக்கு, அதை நாங்க ஃபாலோ பண்றோம். உங்களை தாண்டி எங்களுக்கு பேச தெரியும். அவ்வளவு ஒரு கேவலமா பேசுது. ஒரு டீசெண்டா துணி போட்டா போதுமா? இங்க உள்ள சுத்தம் இருக்கணும். அவ்வளவு ஒரு கேவலமான வார்த்தை பேசுது அந்த பொம்பளை. பச்சையா பேசுது. அது உன் காதுக்கு கேட்கல. அதுக்கிட்ட சொம்பு தூக்கிட்டு வெக்கமா இல்ல? வெக்கமானம் எதுவுமே இல்லை உனக்குலாம். நீ எல்லாம் ஒரு மனுஷனா? அவ்வளவு ஒரு காது கொடுத்து கேட்க முடியல. அப்படி அப்படி பேசுது அந்த பேசிருக்க அந்த பொம்பளை. அது வீடியோ போய் பாத்தியா தம்பி? நீ பாத்துட்டு வந்து தான் பேசுறியா? சரி, நாமளும் பேசக்கூடாது சரி, எதை பேசிட்டு போறாங்க
அப்படின்னு போனா நீங்க எப்படி பேசுறீங்களோ உங்க தலைவனுக்கு ஒரு இடம் ஜெயிக்கல, ஒண்ணு பண்ணல. இப்போதைக்கு கட்சி ஆரம்பிச்சு 16-17 வருஷம் ஆகுது. உங்க தலைவன் என்ன செஞ்சாரு மக்களுக்கு? ஏதாவது ஒரு துரும்பு எடுத்து போட்டிருப்பாரா? திரள்நிதின்னு எடுத்து அவர் குடும்பத்தை தான் வளர்த்தாரே ஒழிய அது உங்க சமாச்சாரத்துக்கு நாங்க வரல. எப்படியே போங்க. எங்க தலைவனை ஏன் நீங்க பேசுறீங்க? நீங்க பேச போய் தானே எல்லாரும் பேசுறாங்க. அப்ப நீங்க பேசுறீங்க, மத்தவங்க வாயை வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்களா? நல்லா இருக்குது உங்க நியாயம், நல்லா பேசுறீங்களா, நியாயம் பேசிட்டு வரீங்களா, நல்லா கொடி பிடிச்சிக்கிட்டு நீங்க பேசுறீங்கன்னா நாங்களும் பேசுவோம். ஏன்னா நீங்க பேச போய் தான் நாங்க பேசுறோம். நீங்க அடுக்கி இருந்தீங்கன்னா நடக்கிறத பேசுங்க. உங்க தலைவர் என்ன செய்ய போறாரு, நாங்க என்ன பண்ண போறோம் அப்படிங்கறது அதை பேசுங்க. அங்க பேச ஒண்ணுமே இல்லை. கேவலம் ஒரு வியூஸுக்கும் ஒரு லைக்குக்கும் அந்த பாடு பேசி பேசி பெரிய ஆள் ஆயிடலாம் பாக்குறீங்களா? நான் கேக்குறேன். உங்க தலைவனை பத்தி பேசுங்க. எங்க தலைவனை பத்தி பேசுறீங்க? என்ன நடக்குது? இந்த 55 நாள்ல என்னத்தை கண்டுபிடிச்சிட்டீங்க? பெருசா கண்டுபிடிச்சிட்டீங்களா? 55 நாள்ல நீட்டி முடிக்கிட முடியுமா? நீங்க உங்க தலைவனா முடிஞ்சிருமா? எல்லாத்துக்கும் டைம் வேணும். அதுக்கும் அவசர கொடுக்க மாதிரி நீட்டிக்கிட்டு வந்துடுறீங்க எல்லாரும் தலையை தூக்கிக்கிட்டு. எல்லாரும் பேசுவோம். இதோட அடக்கிக்கிட்டீங்கன்னா எல்லாம் நாகரிகமா போயிடும். ஏன்னா இதுக்கு மேல நீங்க எல்லாரும் ஆளாளு கிளம்பி வந்தீங்கன்னா நாங்களும் பேசுவோம். எங்களுக்கும் பேச தெரியும். நாங்க சும்மா பார்த்துக்கிட்டு வாய மூடிட்டு போறோம்னு பாக்குறீங்களா? நாங்க ஃபாலோ பண்ணிட்டு ஏதோ சோசியல் ஒர்க்கை நாங்க வேற ஏதாவது வீடியோ போட்டு நாங்க ஏதாவது நாட்டுல நடக்கிறது, அண்ணன் இது பண்ணியிருக்காரு அதை பண்ணியிருக்காரு, நாங்க அதை பேசதான் நாங்க பேஜ் ஓபன் பண்ணோம். ஏன்னா உங்களெல்லாம் பார்க்க எங்களுக்கு வேலை இல்லை. நீங்க பேசுற வார்த்தை நாகரிகம் இல்லாம போகுது. அதை யார பேசுறீங்கன்றது ஒரு இது இல்லாம தரம் இல்லாம பேசிட்டு இருக்கீங்க. நாட்டு முதல்வரை பேசுறீங்க. பொட்ட மாமான்னு பேசுவோம் அந்த பொம்பளை. நாங்க பார்த்துட்டு சும்மா இருப்போமா? கொடி பிடிச்சிட்டு வந்த பெருசா வெக்கம் இல்லாம பேசுற பாரு கதை. உறவுகளே, இந்த பையனோட பேஜை போய் பாருங்க. அப்படியே அந்த அம்மா குரல் கொடுத்தாங்களாம் மக்களுக்காக. என்னத்த அப்படி குரல் கொடுத்தாங்கன்னு தெரியல. எல்லாம் குரல் கொடுத்துச்சு போ. சப்புறது சாப்பிடுறது இதெல்லாம் சோசியல் மீடியால பேசிட்டு இருக்கிற அந்த அம்மா அவ்வளவு நாகரிகமா பேசிச்சு. மக்களுக்காக குரல் கொடுத்துச்சான். நல்லா குரல் கொடுக்குறீங்க போங்க.